அனைத்து பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் புகழேந்தி வலிசன். வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது யூடியூபர் மற்றும் டீச்சிங் பர்பஸுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன். இந்த மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஆன்லைனில் பை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபி மட்டும்தான். இந்த 50 ரூபாய் மதிப்புள்ள இந்த மைக்ரோஃபோனை எப்படி நம்ம ஃப்ரீ டெலிவரியோட எப்படி நம்ம வாங்கலாம், வெறும் 50 ரூபாய்க்கே ஃப்ரீ டெலிவரியோட நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோஃபோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய என்னுடைய வாய்ஸ், இந்த வாய்ஸில் இந்த மைக்ரோஃபோனை பேஸ் பண்ணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மைக்ரோஃபோனுடைய குவாலிட்டியை நீங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இந்த மைக்ரோஃபோன் எப்படி வாங்கலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் நம்ம Gearbest அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்படிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணியும் Gearbestங்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ gearbest.comல வந்த பிறகு சர்ச் ஆப்ஷனில் போங்க. சர்ச் ஆப்ஷனில் போன பிறகு நியூகுட் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு மைக்ரோஃபோன் கிடைச்சிடும். இந்த மைக்ரோஃபோன் தான் அது நம்ம வச்சுருக்க மைக்ரோஃபோன். 0.93, அதாவது $1க்கும் குறைவான மதிப்புள்ள இந்த மைக்ரோஃபோன் வந்து பார்த்துட்டுக்கூடிய நியூகுட் என் அப்படிங்கிற மைக்ரோஃபோன். இதனுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் 0.03, அதாவது அன்ரிஜிஸ்டர்டு ஏர்மெயில் அந்த இதில் வாங்கணுன்னா 0.093 வரும். இதை நம்ம பீரியாரிட்டி கொடுத்து 7 to 15 டேஸில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும், $4 மேலே. அதில் நம்ம அன்ரிஜிஸ்டர் மெயிலில் கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து 0.96, அதாவது $1 விட குறைவான மதிப்பிலே வந்தது. நான் வந்து கூப்பன் கோடு வச்சுருக்கேன் 0.26 வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து 0.7க்கே எனக்கு கிடச்சிது. 0.7, அதாவது 0.70க்கு என்னுடைய இந்த மைக்ரோஃபோன் வந்து கிடச்சிருது. இப்போ நம்ம ஈஸியாக டைரெக்டாக பேபால் மூலியமாக வாங்கிக்கலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதை மூலமெல்லாம் வச்சு வாங்கிக்கலாம். இதனுடைய டாலருடைய மதிப்பை வச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது, அதாவது 0.7 டாலருக்கு இந்தியனுடைய மதிப்பு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத பார்க்கும்போது இன்ட்டு INR போடும்போது என்னுடைய காஸ்ட் பார்த்திங்கன்னா வெறும் 48 ரூபி மட்டும்தான் வருது. அதாவது வெறும் 50 ரூபாய்க்கு இந்த மைக்ரோஃபோன் நம்ம. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.